ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்னோடய வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வண்டி எடுத்து 3 வருஷம் ஆகிருக்கு. வண்டியோட ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.7 சிசி வண்டி இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு டிஓசிசி இன்ஜின். நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர். மேக்ஸிமம் பவர் வந்து 14.5 PS அட் 9250 RPM. டார்க் வந்து 12 Nm டார்க் 8000 RPMல வந்து ரன் ஆகிட்டுருக்கு வண்டி. இன்ஜினோட இது போர் வந்து 50 mm, ஸ்ட்ரோக் வந்து 47.2 mm. டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm வரும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ஹைட் தாங்க 822 mm வந்து ஹைட் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm. இது வந்து நம்ம ஓல்டு மாடல்ன்றதுனால கொஞ்சம் பைக் வந்து ஹைட்டாக தாங்க இருக்கும். மொத்தம் வந்து பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 148 kg வரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேங்கோட சைஸ் வந்து 10.2 லிட்டர் நம்ம ஓல்டு டியூக் வந்து. அதே மாதிரி பேக்கில் டிஸ்க் பாருங்கள் 230 mm வரும். பேக்கில் வந்து ஏபிஎஸ் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வேறு லெவலாக இருக்குங்க பிரேக்கு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இல்லாதனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும் நம்ம. மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து பேக்கு 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்துடும். பைக்கோட வந்து ஃப்ரேம் பாருங்கள், ஸ்டில்லிஸ் ஃப்ரேம் தான் வரும் நம்மளது கேடிஎம் டியூக் எப்பயுமே. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் தான், பைக் ஃபுல்லாகவே ஃபைபர் தாங்க. அதே மாதிரி பாருங்கள், டிஸ்பிளே வந்து ஃபுல் டிஜிட்டல் தான், கன்சோல் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடலாங்க. ஃபியூல் ரேஞ்சு, ட்ரிப் 1 ட்ரிப் 2, சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன், கியர் பொசிஷன் இண்டிகேஷன், டைமு, ஃபியூல் ரேஞ்ச், அது ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்ஜின் டெம்பரேச்சர், இன்ஜின் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஓல்டு டிஸ்பிளே தான் பட் வந்து எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா ஃபியூச்சருமே நல்லா தான் இருக்குங்க. என்ன ஒன்று மீட்டர் பாக்ஸ் மட்டும் இப்போ 200 மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வர 200 டியூக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் கியர் பாருங்கள், சுவிட்ச் கியர் நல்லாயிருக்கும். நைட்டு வந்து அந்த லைட் எரியும் பைக் ஆனில் இருக்கும்போது. இப்பயும் எரிச்சிட்டு தான் இருக்கும், ஆனால் தெரியாது. மற்றபடிக்கெலாம் வந்து பைக்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 3 வருஷம் ஆச்சு. இதில் வந்து நான் நிறைய பிரச்சனையும் வந்திருக்கு, சந்தோஷமும் இருக்குது இதில். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேப் இது வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து போயிடுச்சுங்க. டிஸ்பிளே வந்து ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. சென்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபியூல் ரேஞ்சு எவ்வளோ இது அது மட்டும். ஃபியூல் ரேஞ்சு ட்ரிப் 1 ட்ரிப் 2 அந்த ட்ரிப்பு இருக்குங்களா, எவ்வளோ போகுது ஆவரேஜ் மைலேஜ், அது மட்டும்தாங்க தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு வந்து சப்போஸ் ஏதோ அப்டேட் ஆகிருக்குங்க, இல்லைன்னா அது டிஸ்பிளே வந்து எரர் ஆகிருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அதே மாதிரி என்ன சொன்னாங்க, சரி ஆர்டர் போடுறேங்க, இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இன்சூரன்ஸ்லேயே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போயிட்டு நானும் வெயிட் பண்ணுங்க, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதை அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சு தான் கொடுத்தாங்க. பைக் எடுத்தது வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ங்க, மேட்டுப்பாளையம் ஷோரூமில். அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, டக்குன்னு சொல்லியிருந்தால் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இங்கே ஒசூரில் வந்து இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மீட்டரும் வந்துச்சு. அதே மாதிரி இது பண்ணியாச்சுங்க, மாற்றியாச்சு. புது கன்சோல் வந்து போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுங்க. வண்டி வந்து மார்னிங் வந்து ஆன் பண்ணாலே அந்த 1000 RPMலேருந்து 3000 RPM தான் அப்படியே சவுண்டு வரும். வண்டி ஒரு சவுண்டு வந்துட்டு தான் ஆஃப் ஆகும் வண்டி.
அதுக்கு என்னாச்சுன்னு போயிட்டு சர்வீஸ் சென்டர்ல கேட்டா, அது வந்து இது ஒரு அப்டேட் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியும் அதுக்கு ஒரு நாள் குடுத்து அப்டேட் பண்ணுச்சு வண்டி. இந்த மாரி வந்து நெறைய கஷ்டத்த என் வண்டி குடுத்துச்சுங்க. ஆனா, அதே மாரி வண்டி வாங்கும்போது வந்து இருந்த சந்தோஷம் வந்து வேற லெவலுங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் டியூக் வாங்குறேன் நானு. 200 தாங்க எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ட்டேன், மைலேஜ் பிரச்சனையால வந்து நான் 125 ப்ரிப்பேர் பண்ணேன். நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, 125 சொன்னாங்க. 200ம் எடுக்க சொன்னாங்க நெறைய பேரு. ஆனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, 125 தான் எடுத்துட்டேன். சரி இந்த லுக் எனக்கு புடிச்சிருந்துச்சா, லாஸ்ட்டா நான் 2020ல தான் இந்த வண்டி எடுத்தேன். கொரோனா பீரியட்ல வந்து எடுத்தேன். புக் பண்ணி வந்து அ மார்ச்ல புக் பண்ணேங்க ஸ்டார்ட்டிங் கொரோனால. வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் அக்டோபர்ல தாங்க இந்த வண்டி எடுத்தேன். அவ்வளோ இதாயிடுச்சு வரத்துக்கு. பாருங்க பைக்கோட சவுண்ட் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா டீப் 200 எல்லாரும் உங்களோட கருத்து சொல்லிடுங்க. எப்படி வண்டி வாங்கினேன், என்ன ப்ராப்ளம் ஆச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து இந்த வண்டியோட ரைட்டிங் காம்ப்ளீட் பண்ணுறேன்.